நீர் இவனை விடுவித்தால் சீசருக்கு நண்பராயிருக்க முடியாது. என்ன இப்படி சொல்கிறார்கள்? உண்மையில் இந்த இயேசு ஒரு நிரபராதிதான். இவன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் எதுவும் நாட்டுக்கோ மக்களுக்கோ கேடு விளைவிப்பதில்லை. இது மதவாதிகளின் சரிதான். இது ஒரு புதுமையான வழக்கு. என் அதிகாரத்தை பயன்படுத்தி இவனை விடுவித்தால் இம்மக்களையும் யூத மத தலைவர்களையும் சமாளிக்க முடியாது. ரோமை பேரரசையும் திருப்திப்படுத்த முடியாது. ரோமை ஆளுநன் என்ற பதவி கை நழுவி போய்விடும். இல்லை, இதனை இழந்துவிட நான் தயாராக இல்லை. உங்கள் விருப்பப்படியே இவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். ஆனால் இவன் ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். நான் என் கைகளை கழுவிக் கொள்கிறேன். கண்ணோட்டம் மாற வேண்டும். என்ன இங்கே விழுந்து விட்டாய்? என்ன தோதாய் தெரிவிக்கிறது நோதித்தாய்? எழுந்து நட. தாயின் பார்வையில் தைரியம் பெறுகிறார் நேசன். நமக்கு தேவை. இந்த மனுக்குலம் நீக்கு பெறுவதற்கு, இந்த மனிதர்கள் நன்வாழ்வு பெறுவதற்கு நீ உழைத்ததால் கிடைத்த பரிசு. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து போ. உன் பயண பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஐந்தாம் நிலை. துன்பத்தில் துணையாகிறார் சீமோன். கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தனி இரத்த வகை உண்டு. இவர் சிலுவையை சுமந்து கொண்டு வர கஷ்டப்படுகிறார். என்ன செய்வது? முதல் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு கல்லாறு வரை வரமாட்டான் போடுகிறது. அது ஒரு விவசாயி வருகிறார். அவனை பிடித்து சற்று நேரம்
சுமக்க வைப்போம். என் பெயர் என்ன? சீமோன். சீமோன் ஊரை சேர்ந்தவன். சரி, இவனுடன் சிலுவையை தூக்கி கொண்டு வா. சரி ஐயா. எவ்வளவு கவனிக்கிறது இந்த முயற்சியில் இந்த அப்பாவினை வைத்து இழுத்து வருகிறார்கள் இவர்கள். இந்த அவமானத்தின் சின்னத்தில் எம்மேல் வைத்து கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதனை சுமக்க மறுத்தால் என்னையும் கொண்டு விடுவார்கள். சரி, இவர்களுக்கு பயந்து கொண்டு கொஞ்ச தூரம் சுமக்கிறேன். ஆறாம் நிலை. லட்சிய வேள்வியில் ஒரு வீரமங்கை. அரவணைக்கும் கைகள் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும். சேர்ந்து வழிகின்றது. ஒரு யூதர்களுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்தோடு இயேசுவின் குலத்தை செலுத்த முடியும். 3 வருடமா இவரோடு சுற்றிக் கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு வளர்ந்து ஓடிவிட்டவர் கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன தீர்வு? ஜெபம். நாங்கள் தூண்டு கிடக்கும் இயேசுவின் பார்வையில் ஆறுதல் அடையும் பெண்கள். கிறிஸ்தவர்களுடைய கண்கள் உறவுகளை வளர்த்திட வேண்டும். ஒன்பதாம் நிலை. வெற்றி கழித்து தரும் 3ஆம் முத்தம். கிறிஸ்தவர்களுடைய மனநிலை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனுமகன் ஆடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று சாவும் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தருமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள். ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் தர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறார். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் இருக்கிறது. 102 வரை
நலமங்கை. கிறிஸ்தவர்களுக்கு மனித தோல் புனித தோலாக மனித நேயம் மிக்கதாக இருக்க வேண்டும். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையலில்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். ஜெபம். எங்களது மானம் காக்க நீங்கள் உடலில் ஒன்றுமே இல்லை. எனக்கு இறங்குவதா? ஜெபம். உடைப்படுவது உணர வேண்டுமே, உண்மை தொடர வேண்டுமே. இவன் கடவுளின் மகனும் மெசியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதரின் ஆசனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். இவர்கள் மன்னியும். நான் தாகமாயிருக்கிறேன். அந்த காடியை பஞ்சில் சேர்த்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்தா, தண்ணீர். அம்மா, எல்லாம் நிறைவேறிற்று. பதிமூன்றாம் நிலை. பரமனின் உடல் பரமத்தாயின் மடியில்.